அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இவன் வேறு ஸ்டொக்காக வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டோம். 2 3 பால் பார்த்தோம் பொறுமையாக. அதுக்கடுத்து எங்களால் முடியல. நாங்கள் அப்போலேருந்து ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி வேகமாக ஏறி ஆரம்பிச்சிட்டோம். அதனால நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பின்னாடி பந்தை தேட சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம தான் போய் இறங்கணுன்னு நான் மட்டுமே இறங்கலை. என்னோட சேர்த்து ஸ்குவாடை இறக்குனேன். மொத்த ஸ்குவாடா எஃப்எஃப் வந்து நீங்கள் வந்து லேண்டிங் என்ன சொல்லுவாங்க, பைத்தியமாயிருவீங்க, விளாடாதீங்க, நான் கை காமிக்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் பந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்க போனால் நம்ம ஹரி இருக்கோம்ல அவன் தான் பந்து எடுக்க போனான். பந்து என்ன கலர்றான்னு கேட்டதுக்காக ரெட் கலர்னு அப்படின்னா வாடா பொறுமையாக வாடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேகமாக வந்ததுனால அப்படியே கீழே விழுந்துட்டான். இந்த இடத்துல அவளை தான் பந்து அடிச்சு இன்னும் ஸ்பாட் 2க்கு போனாங்க. ஸ்பாட் 2ல் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் மிகப்பெரிய ஷாக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பந்து இருந்துச்சு கைஸ். இது வந்து உண்மையிலேயே ஷாக்கு. அப்படியே பந்தை பார்த்துட்டு நம்ம டீம்மேட் இறக்கி விட்டோம் பந்தை பிறக்க. பெரும்பாலும் நாங்கள் எங்கிட்டே வரமாட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் வந்திருக்கோம் பந்தை பார்க்க. ஏன்னா ஒரு பந்து கூட இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்திருக்கோம். வந்து பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு. 9 பந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பட்றா இவ்வளோ பந்து தொலையுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கீழே ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு சொல்லிக்கோங்க. பாருங்கள், இந்த அடித்த ஒத்த ஷாட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பந்து எப்படி தொலையுதுன்னு.